Welcome to UGC NET class. This is second day, first class, இரண்டாம் நாள் முதல் அமர்வு. Definition of yoga. யோக சித்தவருத்தி நிரோதகா. யோக சித்தவருத்தி நிரோதகா அப்படிங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரால இருந்து எடுத்து இதை நேற்று டீட்டெயில பார்த்தோம். சித்தம் என்பது நம்மளுடைய மனதினுடைய அடித்தளம். மனம் எதனுடைய அடிப்படையில் உருவாகுது அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு, அதாவது நினைவுகளின் தொகுப்பு. நினைவு நமக்கு எழுகின்ற ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொன்றாக கழிச்சிட்டே வந்தோம்னா, ரிமூவ் பண்ணிட்டே வந்தோம்னா மீதி என்ன இருக்கும்? நம்மளுடைய சொரூபம் மிச்சாகும். ஸோ நம்மளுடைய நினைவுகள் நமக்கு ஞாபகம் வருது. தூங்கும் போது நம்ம எல்லாமே மறந்துடுறோம். மறுபடியும் எந்திரிக்கும் போது எல்லாமே ஞாபகம் வருது. முதல் வருகின்ற நினைவு நான் அப்படிங்கிறது. அதன் பிறகு எனது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருள் நினைவுக்கு வருது. இந்த நினைவுகளை ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே போனால் மனம் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த மனம் என்பதை கழித்து விட்டால் மீதி என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம். அதனால இந்த டெபனிஷன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ததா திரஷ்டு ஸ்வரூப அவஸ்தானம். நீங்க உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு போவீங்க. நீங்க ஒரிஜினல் ஸ்வரூபத்துல இருக்கிறது தான் யோகா அப்படிங்கிறதனுடைய மீனிங். அதுதான் டெபனிஷன். இந்த ஒரு ஆழமான டெபனிஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணம். உங்களுடைய 5 புலன்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டுல உறுதியா இருந்துச்சுன்னா அது யோகா என்று சொல்லப்படுது. மனக பிரசமனக உபாயம் யோக இதியபி தியாதே. மனதை அமைதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காம் டெக்னிக். மனதை அமைதிப்படுத்துறதுக்காக, மனதை காம் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு டெக்னிக் தான் யோகா என்று சொல்லப்படுகிறது. இது யோக வசிஷ்டால இருந்து. இப்படி பல புத்தகங்கள்ல பல டெபினேஷன் வந்து நமக்கு கொடுக்கப்படுது. சமத்துவம் யோக உச்சியத்தை பகவத்கீதையில இது ஃபுல் ஸ்லோகம் படிக்க போறோம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்வ தனஞ்சய சித்தி அசித்தியோ சமோ பூத்வ சமத்துவம் யோக உச்சியத்தை. இதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, குருகுல உங்களுக்கு வேல்முருகன் ஐயா டெய்லியும் ஒரு கீதை போட்டு வருவார். அதுல ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோலி புக்ஸோட பகவத்கீதா சுவாமி முகுந்தானந்தாவோட ட்ரெடிஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளார போனீங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்கும். எந்த சாப்டர்ல எந்த ஸ்லோகத்தை போய் டச் பண்ணாலும் அதுல ஒரு அந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சிங்கிள் ஸ்லோகத்தை வந்து ஸ்லோவா பாடுற மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிதானமா நீங்க கேட்குற மாதிரி அதுல ஒரு சின்ன ஆடியோ இருக்கும். அந்த ஆடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் அதுல சேன் பண்ணும். அதுல இருந்து நீங்க ஈஸியா டெய்லியும் ஒரு கீதையை வந்து நீங்க கத்துக்கிட்டே வாங்க. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்துவா தனஞ்சயங்கிறது அர்ஜுன சொல்றது. யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க செய்கின்ற எந்த செயலையும் சித்தி அசித்தி வெற்றி தோல்விகளில் நீங்க வந்து சமத்துவமாக இருக்கணும். யோக புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகா யுஜஸ்வ யோக கர்மசு கௌசலம். நீங்க செய்கின்ற வேலையில பாவ புண்ணியம் என்பது எல்லாம் நீங்க கடந்து ஒரு செயலை செய்யும் போது அதுல பலன் இல்லாம பலனை எதிர்பார்க்க கூடாது. அதே சமயத்துல பலனை எதிர்பார்க்க மாட்டேங்கிறதுனால ஒரு வேலையை ஏனத்தனம் பண்ணக்கூடாது. உங்களுடைய மனம் முழுமையாக உங்களுடைய ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன், உங்களுடைய மனம் முழுவதுமாக ஒரு திறமையோட ஒரு செயலை முழுமையாக செய்யும் போது அதுவே யோகாவான ஆகுது. ஏன்னா நீங்க ஒரு செயலை செய்யும் போது முழு ஈடுபாடோட, இப்ப இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க, முழு ஈடுபாடோட இந்த கிளாஸை கவனிச்சீங்கன்னா அதுவே யோகா. அவ்வளவுதான். துக்க சம்யோக வியோகம் தாம் வித்யா துக்கக சம்யோக. சம்யோகம் வியோகம் 2 வார்த்தை இருக்கு. யோக சஞ்சிதம் ச நிச்சயேன யோகவ்ய யோக அனிர்விண்ண சேதசா. ஸோ உங்களுக்கு வந்து சம்யோகம், துக்க சம்யோகம். சம்யோகம்னா இணைத்தல், பற்று. இந்த சம்யோகத்திலிருந்து நீங்க வியோகம் விடுதலை பெறணும். சம்யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் நம்ம உள்ளார படிக்க போறோம். பதஞ்சலி யோகத்துல வரும். சம்யோகங்கிறது இந்த பாடி மைண்ட் ஒன்னா சேர்ந்து இருக்கிற உயிர் உடல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தான்.
இதிலிருந்து உங்களை நீங்க விடுவித்துக் கொள்வதுதான் உங்கள யோகா அப்படின்னு சொல்லப்படுது. இஷ்ட, அனிஷ்ட உபபதிசு. விருப்பு வெறுப்புங்கள்ல தனிமைப்பட்டு நீங்க நிக்கிறது தான் யோகா. இந்த மாரி பல்வேறு விதத்துல அ 4 விதமாக 4 டெஃபினிஷன் வந்து நமக்கு கீதையில கிடைக்குது. யோக பீஜால யூனியன் ஆஃப் த அபானா அண்ட் பிராணா. பிராணவாயும், அபானவாயும் ஒண்ணா இணையறது தான் யோகா அப்படி சொல்லப்படுது. சித்த சித்தாந்த பதார்த்தி. இது எல்லாமே நம்ம புக்க உள்ளார ஃபியூச்சர்ல படிக்க போறோம். இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து சங்கதி யுக்தி அப்படிங்கிறது தான் யோகா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சங்கதி யுக்தி அ இது ஒரு உபாயம். நம்ம இப்ப எப்படின்னா, சில இடத்துல ப்ராசஸ யோகான்னு சொல்லுவோம். சில இடத்துல ரிசல்ட்ட யோகான்னு சொல்லுவோம். யோகா அப்படிங்கிறது யூனியன். ஜீவாத்மா, பரமாத்மா இணைந்து நிற்கின்ற நிலையை யோகா என்று சொல்கின்றோம். இணைதல். அதுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்றோம் பாருங்க. அந்த பிராக்டிஸையும் நாம என்ன சொல்லுவோம்? யோகான்னு தான் சொல்லுவோம். அப்ப சாதனையும் யோகான்னு தான் சொல்றோம். சாத்தியத்தையும் யோகான்னு தான் சொல்றோம். ஸோ இங்க வந்து சன்னஹன உபாயம். ஸோ நீங்க உங்களோட ஒன்றி இருப்பதற்கு யோகா என்று அதற்கான உபாயம். நீங்களா இருப்பதற்கு என்ன செஞ்சா நாம அந்த நிலையை அடைவோமோ, அந்த செய்கின்ற செயலுக்கு யோகா அப்படின்னு பேரு. யக்ஞ வாக்கிய ஸ்மிருதி. ஜீவாத்மாவும், பரமாத்மாவும் ஒண்ணா இணையறது தான் யோகா அப்படின்னு சொல்லப்படுது. மிஸ்கான்செப்ஷன் ஆஃப் த யோகா. தவறான புரிதல். யோகா பத்தின தவறான புரிதல் என்னெல்லாம் இருக்கு? யோகா இஸ் ஒன்லி பாடிலி போஸ்சர். ஆசனாஸ் பண்றோமே, அதுதான் யோகான்னு நெனைக்கிறது. யோகா பிலாங்ஸ் டூ ஒன் ரிலிஜன். யோகா என்பது ஒரு மதம் சார்ந்த விஷயம். யோகா தெரப்பி கேன் ஹெல்ப் கியூர் த டிசீஸ். யோகா வச்சு நீங்க வெறும் டிசீஸ கியூர் பண்றது தான் யோகா தெரப்பி. யோகா. யோகா இஸ் அசோசியேட்டட் வித் த ஐடியா ஆஃப் த ஸ் சூப்பர் நேச்சுரல். ஸோ இந்த ஏதோ ஒண்ணு மேஜிக்லாம் பண்ண போறாங்க. பிசிக்கல் எக்சர்சைஸு. யூ கேன் லேர்ன் இட் த்ரூ த புக்ஸ். இதெல்லாம் புத்தகத்திலருந்து படிச்சுக்கலாம். யோகா ஃபார் பாடி ரிலேட்டட் ஆர் பிசிக்கல் ஹெல்த்து. இதெல்லாம் மனம், உடல் சார்ந்த ஹெல்த்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு டெக்னிக்கு. யூ கேன் லேர்ன் இட் த்ரூ த புக்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. 2 தடவ வரும். இதெல்லாம் புக்ல படிக்க முடியும். யூ கேன் யூ கேன் பி டாட் பை எனிபடி. இது யாருக்கு வேணா சொல்லிக் குடுத்துறலாம். யார் வேணா கத்துக்கலாம். யார்கிட்ட வேணா எங்கேருந்து வேணா படிச்சுக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் தப்பான புரிதல். யோகாங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கா குரு மூலமா சிஷ்யர்களாக இருந்து தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா. ஸோ நீங்க வணங்கியும், சேவை செய்தும், கேள்வி கேட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலை தான் யோகா அப்படிங்கிறது. இத குரு மூலமா தான் நீங்க உபதேசத்தில் பெற முடியும். யோகாவோட ஒரு எய்ம் என்ன? ஏன் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையணும்? ஜீவாத்மா, பரமாத்மான்னா என்ன? அது எங்க இருக்குது? இந்த ஒரு பேசிக் கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை இதுல இந்த யோகாங்கிற நிலை நடக்கலன்னா என்ன ஆகும்? சிம்பிளா நாம யாரு? இந்த பாடியா? இல்ல மைண்டா? உடலை ரிமூவ் பண்ணிட்டா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு அடையாளம். இந்த பாடிய ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு என்ன அடையாளம்? அப்ப இந்த உடம்பு தான் நாம. அப்படின்னா, அப்ப இந்த உடம்புல மனசுங்கிறது நினைவுகளே இல்ல. எதுவுமே ஞாபகமே இல்ல. அப்போ மனசு தான் நாமளா அப்படின்னு கேட்டா, மனசு இல்லனாலும் நமக்கு எதுவும் அடையாளம் இல்ல. அடையாளம் இருக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. மனசுன்னு ஒண்ணு இல்லன்னா, அப்ப இந்த உடம்போட என்ன ரிலேஷன் இருக்கும்?
அப்ப பாடி, மைண்ட் இது 2ம் சேர்ந்தது தான் நாமளா அப்படின்னா, இந்த 2மே நாம இல்ல. ஏன் உடம்பு, ஏன் மனசுன்னு சொல்றோம். அப்போ உயிர் தான் நானு அப்படின்னா, அதுவும் ஏன் உயிர் போதே உயிர்ன்னு சொல்றோம். அப்ப இந்த உயிர், மனம், உடல் இதெல்லாம் கடந்தது நாம யாரு? அப்ப இதுக்கெல்லாம் ஓனர் ஒருத்தன் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம்னு சொல்றோம். அல்லது ஆத்மான்னு சொல்றோம். அல்லது கருமையம், ஜெனடிக் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆத்மாங்கிறது கோழி முட்டை மாரி இருக்கும், வட்டமா இருக்கும், ஜோதியா இருக்கும். இப்படியெல்லாம் நெறைய படத்துங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் பெருசாலாம் அங்கெல்லாம் இருக்காது. அப்படிலாம் ஒண்ணும் தெரியாது. அது சொர்க்கம் மாரி இருக்காது, பூசணிக்காய் மாரியும் இருக்காது. ஆத்மா நமக்குள்ள இருக்கா சார், அது வேற நம்பணுமா, நம்பக்கூடாதா? யோகா படிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஆத்மா இருக்குது அப்படின்னா நீங்க நம்பவெல்லாம் வேண்டாம். ஆத்மா தான் நானு. ஆத்மா என்பது தான் என்னுடைய ஸ்வரூபம், என்னுடைய சுயரூபம், ஸ்வரூபம். அந்த ஆத்மாவை அடையாளப்படுத்துவதற்காக தான் உயிர், மனம், உடல் எல்லாம் இந்த ஆத்மாவை சூழ்ந்து, ஆத்மாவை கவர்ந்து நமக்கு பிசிக்கல் ஃபார்ம்ல குடுத்திருக்குது. அப்ப என்னுடைய உயிர், என்னுடைய மனம், என்னுடைய உடல் இது எல்லாம் என்னுடைய அடையாள பொருட்கள். இப்ப நீங்க போட்டிருக்கிற நீங்க என்ன கலர்ல ஸ்கிரீன்ல தெரியிறீங்க? வெள்ள கலராவும், மெரூன் கலராவும் தெரியறதுக்கு காரணம் என்ன? நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. அதே போல இங்க குண்டு குண்டாவும், ஒல்லி ஒல்லியாவும் தெரியறதுக்கு காரணம் என்ன? பிசிக்கல் பாடி. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பாக்குது அது எது? மனம். இப்படி எல்லாமே வந்து நமக்கு அடையாள பொருட்களாக இருக்கே தவிர, இதெல்லாம் நாம் இல்ல. நம்மது, நம்மளுடையது. அப்ப நம்மளுடைய இந்த ஆத்மா அப்படிங்கிறதுல என்னதான் இருக்கு அப்படின்னா, கடந்த கால நினைவுகள் அதில் பதிந்து இருக்கிறது. இப்ப நம்ம படிக்கிற எல்லா விஷயமும் அதுல தான் போய் ஸ்டோர் ஆகுது. நமக்கு இன்னொன்னு தோணும். அது எங்க இருக்கும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மூளையில தானே ஸ்டோர் ஆகும். மூளை என்பது ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதுலயும் ஸ்டோரேஜ் இருக்கு. அங்க மட்டும் ஸ்டோரேஜ் இல்ல. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நாமெல்லாம் என்ன கேட்டோம்? மூளையில தானே அதிகமான ஸ்டோரேஜ் இருக்கு. அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு பொருளை தொட்டால் இது இவ்வாறானது என்பதை உணர்ந்து மூளைக்கு தகவல் குடுக்குறது உங்க விரல்ல இருக்கக்கூடிய நுனியில இருக்கக்கூடிய செல்லு தான். அதுக்கு அறிவு இல்லையா? ஒரு தோல் மேல உங்களுடைய ஸ்கின்னுல உங்க பாடியில எங்கேயாவது ஒரு கொசு வந்து உட்காந்துச்சுன்னா, கொசு எத்தன எத்தன 1 1/2 கிலோ டன் இருக்குமா? 1 1/2 கிலோ வெயிட் இருக்குமா? இல்ல 3 கிலோ இருக்குமா? அது வந்து கால் வச்சு அமர்ந்த உடனே கடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல இவ்வளோ வெயிட்ல இவ்வளோ சென்சேஷன் வந்து, இது கொசுவு தான் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கொசுவ கண்ணுல கூட பார்க்காம, வலது கையில உட்காந்தா, இடது கை வந்து அத அடிச்சு கொன்னுபுட்டு தான் போகுது. அப்ப எந்த அளவுக்கு அந்த தோல் அங்க இருந்து தன்னுடைய அறிவை மூளைக்கு பயன்படுத்தி, மூளையிலிருந்து இன்னொரு கை இந்த உடல் உறுப்புகளை இயக்குவதற்காக ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஒரு சிபியு தான் பிரெயின தவிர, மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ்ங்கிறது எல்லா செல்களுக்கும் உண்டு. அப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது எல்லா செல்களிலும் இருக்கா அப்படின்னா, எல்லா செல்களுக்கும், எல்லா இடத்துக்கும் ஆதாரமாக இருப்பது தான் ஆத்மா அப்படிங்கிறது. இந்த ஆத்மாலே பதிஞ்சிருக்கக்கூடிய எல்லா நினைவு பதிவுகளையும் நாம் இம்பிரிண்ட்ஸ்ன்னு சொல்றோம். அல்லது சம்ஸ்கிருதத்தில சம்ஸ்காரம், சங்காரம், சம்ஸ்காரம், இம்பிரிண்ட்ஸ் வினைப்பதிவு. நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வினையும் பதிவாக சேருவதற்கு வினைப்பதிவு என்று பெயர். இந்த வினைப்பதிவும், ஆத்மாவும் சேர்ந்திருப்பது தான் நாம. வினைப்பதிவே தேகம் கண்டாய். வினைப்பதிவின் காரணமாகத்தான் நாம் தேகம் எடுக்கின்றோம். வினைப்பதிவு இல்லை என்றால், தேகம் என்பது இல்லாமல் போய்விடும். அதைதான் சித்தவிருத்தி நிரோதகன்னு சொல்றோம். அப்ப இந்த ஆத்மால இருக்கக்கூடிய பதிவுகள், இப்ப இன்னைக்கு அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. நேத்து நாம படிச்சது நமக்குள்ள அனுபவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தன வருஷம் நம்ம சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் அனுபவிச்சோமோ, அத்தனையும் உள்ளார பதிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள் எடுத்த எல்லா பதிவுகளும் உள்ளார பதிவாக இருக்கு. இதைத்தான் நம்ம ஆத்மன் பிளஸ் இம்பிரின்ஸ்ங்கிறத நாம.
இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இம்பிரிண்ட்ஸ் அதனுடைய வினை பதிவிலிருந்து எண்ணங்கள் உருவாகின்றன. அதை விருத்தி என்று சொல்கின்றோம். இந்த விருத்தி ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் உருவானால் அதற்காக நாம் செய்கின்ற செயல் என்ன அப்படின்னா ஆக்ஷன். ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அந்த எண்ணம் செயலாக வடிவம் எடுக்கும். எண்ணம் சொல் செயல் செயலாக வரும். செயல்ல வந்ததுன்னா அந்த செயல் 2 விதமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு குட் ஆக்ஷன் அல்லது பேட் ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு சமஸ்கிருதத்துல கர்மான்னு பேரு. குட் கர்மா ஆர் பேட் கர்மா. இந்த கர்மா குட் ஆர் பேட் 2ஆ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த கர்மா எதை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு அனுபவங்களா சுக துக்கத்தை கொடுக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல இருந்து நீங்க பெறுவது ஒன்று சுகம் அல்லது துக்கம். இந்த சுக துக்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன உருவாகும்? சுகத்தை அனுபவித்தால் ஆஹா சுகமாக இருக்கிறது. இந்த சுகம் எனக்கு மீண்டும் வேண்டும் என்ற ஆசை உருவாகும். துக்கத்தை அனுபவித்தால் இந்த துக்கம் யாரால் வந்தது? எதனால் வந்தது? இந்த துக்கத்திற்கு எதெல்லாம் காரணம்? நிச்சயமாக இந்த துக்கத்திற்கு நான் காரணமில்லை. என் செயல் காரணமில்லை. இதுக்கு யாரோ நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற நெருங்கின உறவினர்கள் தான் இதுக்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டு, இந்த துக்கம் எனக்கு மீண்டும் வேண்டாம் என்ற வெறுப்பு உருவாக்கிவிடும். இந்த விருப்பு, வெறுப்பு என்பது மீண்டும் ஆத்மாவில் இம்பிரிண்ட்ஸ் ஆக மீண்டும் பதிவாகிவிடும். இதுபோல ஒவ்வொரு உருவாகின்ற பதிவுகளும் மீண்டும், மீண்டும் எண்ணம், சொல், செயலாக வந்து சுக துக்கங்கள கொடுத்து, அனுபவமாக இது விருப்பு, வெறுப்பாக மீண்டும் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. எந்நேரமும் மனிதன் விழித்திருக்கின்ற போது, எந்த ஒன்றை அனுபவிக்கின்ற போதும் விருப்பு, வெறுப்பு, 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 வெறுப்பு என்பத இது சேர்த்திக் கொண்டே இருக்கின்றோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வட்டம். இப்படிதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. தினமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி பொழுதும் இப்படிதான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நொடி பொழுது கூட தாட்ஸ் விருத்தி இல்லாத நேரமே இல்ல. சில விருத்திகள் மட்டும்தான் செயலுக்கு போகுது. அதுல இருந்தா சுகதுக்கம் உருவாகுது. இது இந்த இம்பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இம்பிரிண்ட்ஸ் எல்லாம் எப்ப இல்லாமல் போகிறதோ, அப்பொழுது உங்களுக்கு இந்த விருத்திங்கிறது இல்லாம போகும். அப்ப இம்பிரிண்ட்ஸ் ஃபுல்லா எப்படி கழிக்கிறது? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இந்த இம்பிரிண்ட்ஸ்ங்கிறது 100 இருக்குன்னா, அது கழிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்குது அப்படின்னா, அந்த பிறவியில 10 கழிக்க முடியுதுன்னா, ஒரு உயிரினம் 10 கழித்துவிட்டு மீதி 90 எடுத்து அடுத்த ஜென்மாவுக்கு செல்லும். இப்படி எல்லா பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமா கர்மாவ கழிக்கின்ற தகுதி இருக்கு. மனிதனுக்கு மட்டும் எல்லா கர்மங்களையும் ஒரே பிறவியில் அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது எக்ஸ்ட்ரா அடிஷனல் போனஸ். வாவ்! அப்படின்னா எல்லா கர்மாவையும் நம்ம அனுபவித்து அழித்து விடலாம். நல்லதுதான். பின்னாடி இன்னொரு ஆப்தும் இருக்குது. கவனமா இந்த இடத்துல எங்கேயாவது இந்த வாழ்க்கை சுழற்சியில, எண்ண ஓட்டத்துல, அனுபவ ஓட்டத்துல இந்த செயின நீங்க பிரேக் பண்ணலன்னா, மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை ஆயிடும். இங்க 100 கர்மா இருக்கு. ஒரு கர்மா எடுத்து, ஒரு வினைப்பதிவு எடுத்து அழிக்கலாங்கிறதுக்குள்ளார, அதுல விருப்பு, வெறுப்பு உருவாகி மீண்டும் போய் ஒட்டிக்கும். கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பயன்படுத்தும்போது, அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அனுபவிக்கும்போது உள்ள சமநிலையோட அனுபவித்தால், அப்ப விருப்பு, வெறுப்பு உருவாகாம நீங்க ஒரு செயல அனுபவிச்சீங்கன்னா, வினைப்பதிவு உருவாகாது. அல்லது துக்க சம்யோக வியோகம், துக்கத்தை அனுபவிக்கவில்லை என்றால், விருப்பத்தை விட வெறுப்பு மோசமானது.
அதனால் வெறுப்பை குறைக்கலாம். அதன் பிறகு விருப்பத்தையும் குறைக்கலாம். அது சுக-துக்கம் அனுபவிக்கும் போதே, இந்த சுக-துக்கம் என்பது எல்லாம் இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்டது என்ற சமத்துவம் யோக உச்சியத்தை உள்ள சமநிலையோடு அனுபவிக்கணும். அல்லது கர்மா, குட் கர்மா, பேட் கர்மா ஒரு செயல் செய்யும்போது நல்லது, கெட்டது என்று பார்க்காம, இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுங்கிறது இறைவன் நான் விழித்து எழுந்தபோது இறைவன் எனக்கு அளிக்கப்பட்ட கடமை அது செய்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய பலன் என்னவென்று எதிர்பார்த்து எனக்கு ஆகாது. அனைத்து செயல்களும் அவனுடையது. இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சான்ஸ நான் பயன்படுத்திக்கிறேன். இது இப்படி இருக்கிறதுக்கு பேரு கர்மயோகான்னு பேரு. நிஷ்காமிய கர்மா. காமா இல்லாம, ஆசை இல்லாம ஒரு செயலை செய்கின்ற போது உங்களுக்கு இந்த பாவங்கள் ஒட்டிக்கொள்வதில்லை. அப்படி ஒண்ணு இந்த இடத்துல பிரேக் பண்ணலாம். இல்ல சுக துக்கத்துல பிரேக் பண்ணலாம். அல்லது கர்ம ஆக்ஷன்ல பிரேக் பண்ணலாம். அல்லது இந்த சித்த விருத்தி உருவாகுதே, இந்த எண்ணங்கள் உருவாகுதே, இதனுடைய ஆழம் சென்று இதுக்கான காரணம் அறிந்து, அதையும் இல்லாமல் பிரேக் பண்ணலாம். அப்படியெல்லாம் பிரேக் பண்ணா, இந்த ஆத்மா பியூரிஃபை ஆகி, இந்த ஜீவாத்மாவானது இப்படி வட்டத்துல இருக்கிறது பிரேக் ஆகி, பரமாத்மா கிட்ட போய் மெர்ஜ் ஆயிக்கும். அதுதான் யோகா அப்படிங்கிறது. ஸோ ஒரு சின்ன படத்து மூலமா யோகாவ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த கான்செப்ட் எப்ப வேணா, எப்படி வேணா படிக்கலாம். இந்த மெட்டீரியல் இருக்கிறது எல்லாம் அதேதான். இன்ட்ரோடக்ஷன் டு வேதா. வேதா அப்படிங்கிறது வேதங்கள் அப்படிங்கிறது நேத்தே சொன்னோம். ஸ்ருதி ஃபார்மேட்ல அது யாரும் சொல்லிக் குடுக்கல. வேதம் அப்படிங்கிறது தான் நமக்கான மேனுவல் கைடு. நமக்கான புக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழணும்ங்கிறது. இறைவன் மனிதனை படைத்தபோது, கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில மனிதனாக வாழ்கின்ற போது, மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகளின் காதுல கேட்கப்பட்டது தான் வேதம் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஒரு மனிதன் என்னவெல்லாம் சடங்கு முறைகளை செய்ய வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வேதத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்துல தான் கிடைச்சது. அதே பரம்பரை பரம்பரையா இன்னைக்கு நம்ம பிபிடி எல்லாம் யூஸ் பண்றோம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் வாயில வரக்கூடிய சப்தம் தான். அந்த சப்தத்துக்கு என்ன மீனிங்ன்னு கூட தெரியாது. ஏன்னா மொழி என்பது அப்படிதான் இருந்தது. ஸ்பெசிஃபிக் மொழி. இன்னைக்கு இன்னைக்கு நாம பேசுற மொழி, இன்னைக்கு நாம எழுதுற எழுத்துக்கள், வரி வடிவம், சொல் வடிவம். மொழி இப்படிதான் டெவலப் ஆனது. ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கும், எப்படி பேசியிருப்பாங்க? தமிழ் எப்படி பேசியிருப்பாங்க? சமஸ்கிருதம் எப்படி பேசியிருப்பாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மக்கள், இந்த வேத மந்திரங்கள் காதில் கேட்கப்பட்டது. அதுக்காக அதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்க, "ஐய்யய்யோ! இப்படிதான் வாழணுமா?" அப்படிங்கிற இந்த வாழ்க்கை முறைய மனித குலத்துக்கு குடுக்கணுமே என்பதற்காக, உட்கார வச்சு ஒரு கத்துக்கிட்டவங்க, அது காதுல கேட்டு உணர்ந்தவங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு அத உட்காந்து சொல்லிக் குடுப்பாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. அவங்க அடுத்த ஜெனரேஷன் சொல்லிக் குடுப்பாங்க. இப்படி ஜெனரேஷன் டூ ஜெனரேஷன் இப்படியே பல 1000 ஆண்டுகளா கடந்து வந்துகிட்டே இருக்கு. அதன் பிறகு செப்பு காலம் வருது. சில காலங்கள்ல கல்வெட்டு காலங்கள் வருது. சில காலங்கள்ல இரும்பு காலங்கள் வருது. இப்படி அந்தந்த காலங்கள்ல விஞ்ஞான அறிவியல் அவனுடைய மூளை அறிவுக்கு ஏத்தவாறு அவன் பயன்படுத்துகின்ற பொருள்கள்ல அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பதிய வைக்கிறாங்க. அதுதான் கல்வெட்டுக்கள் அந்த மாரி இருக்கிறதெல்லாம். அதன் பிறகு ஓலைச்சுவடி எல்லாம் டெவலப் ஆகுது. அந்த ஓலைச்சுவடிய பரம்பரை பரம்பரையா பார்த்துட்டே வருவாங்க. அது பிரதி எடுப்பாங்க. முதல்ல என்ன எழுதியிருக்காங்க, திரும்பி அத ஓலைச்சுவடி எழுதுவாங்க. ஏன்னா ஓலைச்சுவடி கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிரும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அழியாம இருக்க அத பாதுகாத்து, பாதுகாத்து அத ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. அதன் பிறகு கடைசியில அது ஓலைச்சுவடில இருந்து வந்தத தகடுல பதிச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல அச்சு கோத்து பேப்பர்ல பிரிண்ட் அப் பண்ணாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சாஃப்ட் காப்பி முன்னாடி உட்காந்துருக்கு. எவ்வளோ மாடர்னைஸ் ஆகி, எவ்வளோ பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்திருக்குது. இப்படி வேத மந்திரங்கள்லாம் எல்லார் வீட்டுக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி? எப்படி வந்திருக்கும்? நீங்க போயி ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அந்த குருகுலத்துல உட்கார்ந்து வருஷம் பூரா தன்னோட வாழ்க்கையை 25 வருஷங்கள் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைய வாழணும். அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி வேதங்கள் நம் மனிதன் எப்படி வாழணுங்கிற தத்துவத்த கொடுத்தது தான் வேத மந்திரங்கள். இது ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதங்களாக இருக்கு.
இதெல்லாம் வேதவியாசர் தான். இந்த வேதங்கள் வந்து மொத்தமா வேத மந்திரங்கள் எல்லாம் கண்ணாபின்னான்னு எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத பிரிச்சு, அத வந்து நமக்கு வகைப்படுத்தி அந்த வேதங்கள வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ரிக்வேதம் அப்படிங்கிறது பிரேயர், மந்திரங்கள், ஹிம்ன்ஸ், சம்ஹிதா பகுதிகளாக இருக்கும். பாடல் வடிவத்தில இருக்கக்கூடியது. துதிக்கின்ற துதி பாடல்களா இருக்கும். யஜுர்வேதம் அப்படிங்கிறதுல ரிச்சுவல்ஸ் சடங்கு முறைகள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சாம வேதத்துல மெலோடி, சாண்ட் இதெல்லாம் இருக்கும். மெலோடிஸ் நம்ம சொல்றக்கூடிய சப்த ஸ்வரங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய இசை கலை எல்லாமே சாம வேதத்துல ஒண்ணு தான். அதர்வண வேதம், மேஜிக்கல் சார்ம்ஸ், மெடிஷன் இது எல்லாமே வந்து இந்த அதர்வண வேதத்துல தான் இருக்கு. வேதங்கள் வந்து 4. இந்த 4ம் வந்து ஒவ்வொரு கேரக்டர் உடையது. இதுல ஒவ்வொன்னுத்துலயும் உபவேதங்கள் இருக்கு. உபவேதங்கள் முக்கியமான வேதங்கள். ரிக்வேதத்துல ஷில்ப வேதம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஷில்ப வேங்கிறது ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில் சிற்பங்கள் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோபுரத்துல இருந்து, கோயில் சிற்பங்கள்ல இருந்து உள்ளார இருந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நுணுக்கு நுணுக்கமா செய்து, அதெல்லாம் அடுக்கி வச்சு கச்சிதமாக அடுக்கியிருப்பாங்க. அடுக்கி தான் அந்த கோயில்லாம் கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம சிமெண்ட், கம்பி அதெல்லாம் கிடையாது. கற்கள வந்து அவங்க கச்சிதமாக வெடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படி அவங்க வந்து செதுக்கி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பயே ஒரு கலையாக அதெல்லாம் ஒரு வேதம். ரூல்ஸ், ஃபார்முலாவா இருந்திருக்கு அவங்ககிட்ட. அத வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போனதுனால நம்மளால அதெல்லாம் பிடிக்க முடியல. இன்னைக்கு அத தான் நம்ம இன்ஜினியர் அப்படிங்கிற பேர்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரிச்சுவல்ஸ், மிலிட்டரி ஒரு ஃபோர்ஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எஜுர்வேதத்துல இருக்கிறது தான். அன்னைக்கு காலகட்டத்தில இன்னைக்கு மகாபாரதம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்கலாம் போர் நடத்துனாங்க அப்படிங்கிற வியூக முறையெல்லாம் அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு போர்ல, ஒரு சண்டையில 2,00,000 பேர் ஒரு சண்டையில கலந்துக்கிறாங்கன்னா, இதுல யாரு எதிராளி, யாரு நம்ம ஆளுன்னு எப்படி தெரியும்? அப்போ ஒருத்தனுக்கும் ரூல்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி அவங்க அந்த முறைகள வந்து பயன்படுத்திருவாங்க? எவன் எந்த டைரக்ஷன்ல போகணும்? எப்படி நகரணும்? எப்படி அசையணும்? அத்தனையும் இந்த மிலிட்டரி ஃபோர்ஸ் சொல்லிக் குடுத்துருக்கு. இதெல்லாம் தனுர்வேதம். கந்தர்வேதம் இருக்கக்கூடிய இசை, அதுக்கான இசையில ஸ்ருதி எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா குடுக்குறதெல்லாம் இந்த வேதத்துல தான் இருக்கு. ஆயுர்வேதா அப்படிங்கிறது நம்ம எப்படி வாழணும்ங்கிற டிசீஸ் பிரிவென்ஷன் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் மெடிசின். இந்த மாரி ஒவ்வொரு வேதத்துக்கும் உபவேதங்கள் உண்டு. வேதத்துக்கு வந்து ஷார்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு தான் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் பிரக்ஞான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்ம பிரம்மம். வேதத்த ரொம்ப ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதம் ஒரு இறுதியான சொல்லில் வந்து நிறைவு செய்யுது, முடிக்குது. என்னான்னு முடிக்குது. ரிக்வேதம் பிரக்ஞான பிரம்மம்னு முடிக்குது. பிரக்ஞானம்னா ஒண்ணும் இல்ல. அறிவு, முழுமையான அறிவு அல்லது பூரண அறிவு. உங்கள யாராவது பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வந்துரும். ஏன்? நமக்கு அறிவு இல்ல அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். அது நமக்கு முக்கியமா இல்ல. எனக்கு எப்படி அறிவு இல்லையான்னு நீ கேட்கலாம் அப்படின்னு நமக்கு கோவம் வந்துரும். காரணம், நமக்குள்ளார அறிவு சொரூபம் நாங்க அறிவு தான் பூரணமாக இருக்கோம். அறிவு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா நம்முடைய ஒரிஜினல் சொரூபம் நம்ம எதுவாக இருக்கிறோம்னா, அறிவாக தான் இருக்கோம். பிரக்ஞான பிரம்மம் அப்படிங்கிறது அறிவே தெய்வம். அறிவு தான் நாம. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, ஆத்மா நம்ம என்னவா இருக்கோம்? ஆத்மாவா இருக்கோம். அந்த ஆத்மா என்பதே அறிவு தான். அப்ப அறிவு சொரூபம். இப்ப ஆத்மா அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணோம். எவ்வளோ பெருசு இருக்கும்? என்ன சைஸ்ல இருக்கும்? சொர்க்கா மாரி இருக்குமா? பூசணிக்காய் மாரி இருக்குமான்னு. உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோவம் வருது. அந்த அறிவு உங்களுக்குள்ளார இருக்குதுன்னு நம்புறீங்கல்ல? அந்த அறிவு எப்படி இருக்குது? அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அறிவு நமக்குள் என்னவாக இருக்கிறது? என்ன கலர்ல இருக்கு? என்ன சைஸ்ல இருக்கு? அது எப்படி இருக்கு? இந்த அறிவுதான் தெய்வம். அந்த அறிவுதான் தெய்வம். அந்த தெய்வமே நீங்க தான். இத தான் ரிக்வேதம் கம்ப்ளீட் பண்ணுது. இப்ப ரிக்வேதத்துல இப்ப என்ன தப்பா சொல்லி புடிச்சுன்னு சொல்லிட்டு, இந்து மதம் தப்பு, கிறிஸ்டின் மதம் கரெக்ட்டு, இந்த மதம் கரெக்ட்டு, அந்த சண்டை போடுறது இதுவா இருக்குதுங்க? என்ன சொல்ல வருது வேதம்? நீ அறிவாக இருக்கப்பா, அந்த அறிவு தான் தெய்வம்னு சொல்லுது. வேற ஒண்ணும் இல்ல.
அகம் பிரம்மாஸ்மி. இப்போ பிரக்ஞான பிரம்மம் பொதுவா சொல்லுது. அதே இன்னொரு வேதம். அகம் பிரம்மா அஸ்மி. நான் பிரம்மமாக இருக்கிறேன். அகம் என்றால் நான். அகம் கச்சாமி. நான் செல்கிறேன். அகம் பிரம்மம். நான் பிரம்மமாக அஸ்மி இருக்கிறேன். நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் இறைவனாக இருக்கிறேன். இது நமக்கு நாமளே சொல்லிக்கிறது. தன்னிலை. இதே முன்னிலை. பக்கத்துல இருந்து ஒருத்தர சொன்னா எப்படி இருக்கும்? இன்னொருத்தர நம்மள சொன்னா எப்படி இருக்கும்? தத்து துவம் அசி. தத் என்றால் அது. துவம் என்றால் நீ. அசி என்றால் இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய். நீ இறைவனாகவே இருக்கிறாய். நீ இறை சொரூபம் என்பதை தத்துவமசின்னு சொல்லுது. அயம் ஆத்ம பிரம்மம். என்னுடைய ஆத்மாதான் பிரம்மமாக இருக்கிறது. என்னுடைய ஆத்மா என்று சொல்லக்கூடியதே பிரம்மம் தான். என்னுடைய ஆத்மாவே இறைவன் தான். இப்ப ஆத்மா தான் நாமன்னு நமக்கு தெரியும். ஆத்மா எதுன்னு வேணா தெரியாம இருக்கலாம். அது என்ன தெரியல. தெரியாது. தெரியக்கூடாது. இந்த உடம்ப தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த உடம்பு நாம இல்ல. மனசு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். மனசு நாம இல்ல. உயிர் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் தான் நாம இல்ல. அப்ப இதெல்லாம் இல்லன்னா, அப்ப இருக்கிறது தான் எது? அதனால தான் அத மறைபொருள்னு சொல்றோம். அது மறைஞ்சிருக்கு. அது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது அடையறதுக்காக தான் மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய உண்மை சுரூபத்தை நீங்க அறிவதற்கு செல்ஃப் ரியலைசேஷன் பேரு. தன்னை உணர்தல் என்று பெயர். தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை. நீங்க உங்கள உணர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும், பிரச்சனையும், சுகம், துக்கம், சோகம் எதுவும் கிடையாது. அத உணராத வரைக்கும் எல்லாம் உண்டு. இவ்வளவுதான் சார் மனித பிறவியினுடைய சாராம்சம். இதுல மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு 5த் வேதம் அப்படின்னு சொல்லப்படுது. கன்சிடர் பண்ணப்படுது. ஆனா வேதங்கள்ல இது இல்ல. நாம வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்த வேதவியாசர், வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஒருங்கிணைச்சு, ஒரு காட்சிப்படுத்தி அழகான ஒரு பெரிய மெகா சீரியல் எடுத்தார். அந்த மெகா சீரியல் தான் அந்த காலத்துல எடுத்த மெகா சீரியல் தான் மகாபாரதம். பாரதம்னா பூமி. எந்த பூமி? இந்தியாங்கிறது பரந்த பூமி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜம்மு, காஷ்மீர் அதெல்லாம் அங்கிருந்து, இங்கிருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், குமரிக்கண்டம் வரைக்கும் எல்லாம் ஒன்றா இணைச்சு, இந்த மகாபாரதத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. இதெல்லாம் கவர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் அங்கங்க ஒரு காட்சி நடந்தது போல அந்த கதை எழுது. மகாபாரதம்ங்கிறது இன்னைக்கு எல்லாரும் எளிமையா ஒரு கதை வடிவில் புரிந்தக்கூடிய வகையில செய்யப்பட்ட ஏற்பாடு தான் மகாபாரதம். இதை நாம 5த் வேதமாகவே கன்சிடர் பண்ணப்படுது. வேதங்களுக்கு அங்கங்கள் உண்டு. 6 அங்கங்கள் உண்டு வேதத்துக்கு. அங்க அப்படின்னா பார்ட்ஸ். வேதத்துக்கு இந்த வேதம் அப்படிங்கிறதுக்கு அங்கம் இருக்கு. பகுதிகள் இருக்கு. இதுல ஒரு அங்கம் இல்லைனாலும் வேதம் ஊனமாயிடும். அது என்ன அப்படின்னா சிக்ஷா, கல்பா, வியாக்கரமா, நிருக்தா, சந்தஸ், ஜோதிஸ். ஒரு சொல்லை உச்சரிக்கின்ற சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த சப்த வடிவத்தை மாத்தக்கூடாது. அதுல ரிச்சுவல்ஸ் சடங்கு முறைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கும். கிராமர் இருக்கும். பயன்படுத்துகின்ற வார்த்தையில எட்டிமாலஜி ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல உள்ளார மீனிங் புரிஞ்சிருக்கும்.
அதான் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அந்த இலக்கண சொல் பிறப்பியல் எட்டிமாலஜி, கிராமர்ங்கிறது வியாக்கரணம். தென் மீட்டர் அண்ட் சந்தஸ். சந்தஸ்ங்கிறது எவ்வளவு ராகம் இழுக்கணும் அப்படிங்கிறது. ஜோதிஷ் அஸ்ட்ரானமி இந்த வானவியல் சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிற ஜோதிடத்தும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற ஜோசியம் எதிர்காலத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்குது. அது இல்ல ஜோதிடம்ங்கிறது. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி நிகழும் என்பதெல்லாம் வேதத்திலும் வேத மந்திரங்கள்லயே இருக்கு. இதை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்குனதா பஞ்சாங்கம்லாம் வந்தது. அப்போ இது எந்த சாஸ்திரம், வானவியல் சாஸ்திரம் உங்களுடைய எல்லா விஷயங்களும் இந்த 6 அங்கத்துல அடங்கிடும். வேதம் என்பது. இந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. இதுல ஒண்ணு இல்லைனாலும் இதெல்லாம் ஊனமாக்கி விடும். ஆசிரமா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் நம்ம அளவுக்கு வரும். வேதத்தை பார்த்தோம். வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. ஆசிரமம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை முறை. நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை முறையை கொடுக்கிறதே வேதம் தான். வேதங்கள் இந்த வேதங்கள் 3 பகுதி முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதின்னு 3 பகுதியை பிரிச்சுக்கலாம் வேதத்துக்கு. இந்த முன்பகுதியை கர்ம காண்டம்னு சொல்றோம். நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுக்கறது தான் வேதத்தினுடைய முதல் பகுதி. நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, உங்களுடைய சிந்தனையில நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 2வது பகுதி. கடைசியில நீங்க என்னவா ஆகப் போறீங்க அப்படிங்கிறது 3வது பகுதி. ஒரு கட்டுரை எழுதுனா என்ன எழுதுவோம்? முன்னுரை இருக்கும், பொருளுரை இருக்கும், அல்லது விளக்க உரை இருக்கும், கடைசியில முடிவுரை இருக்கும். அதே போல தான். கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் 3 பகுதியா 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த காண்டத்துல கர்ம காண்டத்துல நீங்க செய்ய வேண்டியது 2 பார்ட் இருக்கு. சம்ஹிதா பார்ட், பிராமண பார்ட் 2 இருக்கு. அதன் பிறகு ஆரண்யக உபனிஷத்து. இந்த 4 பகுதி தான் வாழ்க்கையினுடைய 4 பகுதியாக பிரிக்கப்படுது. அது எப்படி 4 பகுதி? எப்படி வாழ்றது? நீங்க 100 வருஷம் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வருஷத்த 4ஆ பிரிச்சிருங்க. 100 வருஷத்த 4ஆ பிரிச்சா எத்தன வருஷங்கள் சார் வரும் ஒரு பகுதிக்கு? 20யா? 25. ஓகே. முதல்ல 25 வருஷங்கள் வந்து பிரம்மச்சரிய லைஃப். இந்த ஸ்டூடண்ட் ஸ்டேஜ். நீங்க ஸ்டூடண்ட்டா இருந்து என்ன பண்ணணும்? இந்த மந்திரங்களை எல்லாம் படிச்சு, பாராயணம் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கான விளக்கங்கள தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூட படிப்பு. முதல்ல 25 வருஷம் நீங்க இந்த வாழ்க்கை கல்விய முழுமையாக வேதங்கள்ல இருந்து கத்துக்கொள்ள வேண்டும். வேத பாராயணம் பண்ணணும். அதன் பிறகு 25, 26 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நீங்க கிரகஸ்தன். நீங்க படிச்சதெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கையில அப்ளை பண்றீங்க. அதன் பிறகு இந்த கிரகஸ்தனா இருந்து நீங்க வனப்பிரஸ்தனா மறுபடியும் நீங்க காட்டுக்கு போயி, மறுபடியும் இந்த பிரம்மச்சரியத்திலிருந்து குழந்தைங்கலாம் படிக்க வருவாங்க பாருங்க. அவங்களுக்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய குருமார்களுக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணணும். இந்த வானப்பிரஸ்தம் எர்மிடேஜ்ல. ஃபைனலா கடைசியில இந்த எர்மிடேஜ் ஸ்டேஜ்ல நீங்க குருகுலத்திலேருந்து சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க காசு, பணம், வைஃப்க்கு அல்லது வயசானவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஃபுட்டுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்ல கொடுக்கணும்.
சந்நியாசங்கிறது முழுமையாக முற்றும் துறந்த நிலை. புத்திரதார கிரகாதிசு பெற்ற குழந்தைகள், கட்டின வீடு, பொண்டாட்டி, குழந்தைகள் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் துறந்துட்டு ஞானத்துக்காக நின்னு சந்நியாசியாக இருந்து, தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து, அந்த தவத்துல இருந்து, உங்கள நீங்க ரியலைஸ் பண்ணி அந்த முக்தி நிலையை அடையறதுக்கான பகுதி தான் கடைசி பகுதி. இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை டிசைன் பண்ணப்பட்டது. இப்படிதான் வாழணுங்கிறது தான் இறைவன் மனிதனுக்கு வகுக்கப்பட்ட நியதி, வாழ்க்கை நியதி. இதுக்கு பேரு மேனுவல் கைடுன்னு பேரு. ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிற மேனுவல் கைடு. இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கார் கம்பெனி இருக்கு. அந்த கார் கம்பெனி அந்த காரோட மெயின்டெனன்ஸ் அந்த கார எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு மேனுவல் கைடு அதே கார் கம்பெனி யார் தயாரிச்சாங்களோ அதே கார் கம்பெனிக்காரர் தான் மேனுவல் கைடும் தயாரிச்சு, அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்து ஓனர் கிட்ட குடுப்பாங்க. இது பேரு ஓனர்ஸ் மேனுவல் கைடுன்னு பேரு. ஒரு ஓனர்ஸ் மேனுவல் கைட வாங்கி அந்த ஓனர் படிக்கவே இல்ல. அல்லது வாங்குன உடனே அத தூக்கி போட்டாரு. இப்படி பண்ணா எப்படி அத மெயின்டெயின் பண்றது? அப்ப அந்த கார மெயின்டெயின் பண்ண முடியாது. இவரு எடுத்து ரிப்பேர் பண்ணாருன்னா தப்பு தப்பா தான் பண்ணுவாரு. அல்லது வேற கம்பெனியோட கார் புக்க எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினா அந்த கார் உருப்படுமா? பண்ண முடியாது. அப்ப இந்த கார் மெயின்டனன்ஸ்க்கு இவரு கார் தயாரிக்கவே தெரியாது. ஓனர் மேனுவல் கைடு எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியல. வாங்கவும் இல்ல. இவரு என்ன பண்ணிட்டாரு, இவரு காருக்கு இவரே ஒரு கைடு எழுதிட்டாரு. அந்த கார் எப்படி மெயின்டெயின் பண்ணும்? வாங்குன இவரு. வாழ்க்கையை எப்படி வாழணும்ங்கிறதை இறைவன் படைத்தவன். வாழும் முறைகளை அவனே படைத்திருக்கிறான். அது இதுவரைக்கும் நம்ம அந்த மேனுவல் கைட நம்ம இதுவரைக்கும் தொடல. இதுவரைக்கும் தெரியவும் இல்ல. ஏன்னா மனிதன் என்ன பண்ணான்? வாழ்க்கை முறையை சரி எதையாவது வேற கம்பெனிக்காரது யூஸ் பண்ணணும்னா அதுவும் இல்ல. மனிதனுடைய வாழ்க்கையை மனிதனே நிர்ணயித்து விட்டான். அப்ப வேதம் சொன்ன வழியில மனிதன் வாழல. ஏன் சார் மனிதன் முக்திக்கும் போகல, மோட்சத்துக்கும் போகல, ஞானமும் அடையல, பிறக்குறான், செத்து போறான், பிறக்குறான், செத்து போறான். இதுதான் வாழ்க்கை நீதின்னு கத்துக் குடுத்துட்டான். பாரு நீ பொறப்ப, செத்து போயிருவ. சாகுற வரைக்கும் நீ இதெல்லாம் வாழ்ந்து போ. என்ன வாழ்றது? பணத்த சம்பாரிச்சு செத்து போயிரு. இல்லன்னா மத்தவன டார்ச்சர் பண்ணு. மத்த உயிர்கள கொடுமைப்படுத்து. இப்படிதான் வாழ்க்கை முறை கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வாழ்க்கை முறை இருப்பது வேறு விதமாக. இத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க புரொஃபசர். வாழ்க்கை கல்விக்கு நீங்க தான் மிகப்பெரிய புரொஃபசர். இதுக்கான மேனுவல் கைடு எங்க இருக்கு? வேதங்கள் இருக்கு. வேதத்த முழுசா படிக்க முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சுருக்கமாக, தெளிவாக கமெண்ட்ரி எழுதி குடுத்துருக்காங்க. அதுதான் பகவத்கீதையினும், உபனிஷத்துனும் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையே இப்படி 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இங்க இருக்கக்கூடிய ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சரும், ஒவ்வொரு விஷயமும் உங்க மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மேத்ஸ் டீச்சருக்கு எப்படி பை ஆர் ஸ்கொயர்னா பைனா என்ன, ஆர்னா என்ன, ஸ்கொயர்னா என்ன, ஏன் ஸ்கொயர் பண்றோம், எப்படி எல்லாம் தெரியுமோ, அதே போல உங்களுக்கு இதெல்லாம் ஃபார்முலா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிக். இதெல்லாம் கிளியர் ஐடியா. வியாக்கரமா, ஜிக்ஸா, சந்த, ஸ்தோதி, ஸ்கல்பா, வேத அங்கங்கள் எது? வேதங்கள் எத்தன? வேதங்கள் எது உபவேதங்கள்? உபவேதம் எது மகா வாக்கியம்? எல்லாம் கிளியரா இருக்கணும் ஒவ்வொரு சார்ட்டும். சரிங்களா? நான் ஒரு நாள் எடுத்துட்டு போயிருவேன். உங்களுக்கு 1 மாசம் டைமு. எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். எக்ஸாம்ங்கிறது சும்மா நடந்துராது. வேதத்தினுடைய கடைசி பகுதி உபனிஷத்து. கடைசி வேதத்தினுடைய இறுதி பார்ட் தான் வேதாந்தம். நம்ம கடைசியா பார்த்தோமே உபனிஷத்து. முன்னாடி ஸ்லைட்ல. இந்த உபனிஷத் அப்படிங்கிற பகுதி தான் வேதாந்த வேதத்தினுடைய இறுதி பகுதி. அதுக்கு என்ன மீனிங்? ஏன் அதுக்கு உபனிஷத்துன்னு பேர் வச்சாங்க? உபன்னா பக்கத்துல. நீன்னா பக்தியோட. சத்துன்னா சிட்டு. பக்கத்துல அமர்ந்து, குருவின் அருகில் அமர்ந்து, பக்தியோட தனக்கு தேவையானதை கேட்டு உபதேசம் பெறுவதற்கு உபனிஷத் என்று பெயர். இதனுடைய காலங்கள் 800 இருந்து ஒரு 400 பிசி.
800லேருந்து ஒரு 400 வருஷங்கள் இந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் டெவலப் ஆகியிருந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு உபனிஷத்துக்களும் ஒவ்வொரு வேதத்தினுடைய இறுதி பகுதியாக இருந்து 108 உபனிஷத்துக்களாக இருக்கு. அதுல நமக்கு 10 மட்டும் நம்ம படிக்கிறோம். இதுல வந்து 108 உபனிஷத்துக்கள் வந்து 200 வேதங்களுக்கு மேல இருந்திருக்கும். ஏன் சில இடத்துல 1000 வேதங்களுக்கு மேல கூட இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா, முக்திக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, இது வந்து 108 உபனிஷத்து இருக்குன்னு மென்ஷன் பட்டிருக்கு அந்த உபனிஷத்துல. இதுல சக்தி சம்பந்தப்பட்டது 8 உபனிஷத்து. சந்நியாசம் சம்பந்தப்பட்டது 10, 20 உபனிஷத்து. சைவம் சார்ந்தது 12 உபனிஷத்து. வைணவம் சார்ந்தது 14 உபனிஷத்து. யோகாவை எடுத்து சொல்லக்கூடிய 20 உபனிஷத்து. சாதாரணமா, ஜெனரலா, சாமானியம், பொதுவா இருக்கக்கூடியது 21 உபனிஷத்து. மொத்தம் 108 உபனிஷத்துக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல 13 உபனிஷத்துக்கள முக்கிய உபனிஷத்துகளா கருதப்படுகிறது. இந்த 108 உபனிஷத்துக்கள் வந்து ஒவ்வொரு வேதத்திலயும் வேதத்தின் வழியாக நீங்க கிளாசிஃபை பண்ணா, ரிக்வேதத்துல எத்தனை இருக்கு? சாம வேதத்துல எத்தனை இருக்கு? அப்படிங்கிற உபனிஷத்தின் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. பிரஸ்தானத்திரயி அப்படிங்கிறது வந்து 3 விதமான புத்தகங்கள். மிக முக்கியமானது. பிரதானமான 3 புத்தகம். உபனிஷத்து, பிரம்மசூத்ரா, பகவத்கீதை. உபனிஷத்துங்கிறது ஸ்ருதி, வேதங்கள், வேதத்தினுடைய கடைசி பகுதி உபனிஷத்து. வேதம் ஸ்ருதி ஃபார்மேட் அப்படியே காதுல கேட்டது. மிஸ்டிக் சவுண்ட் அப்படின்னா, அப்ப அதனுடைய கடைசி பகுதி என்னவா தான் இருக்கும்? அதா தான் இருக்கும். அப்ப வேதங்கள், உபனிஷத்துங்கிறதெல்லாம் ஸ்ருதி ஃபார்மேட்ல இருக்கு. இந்த வேதங்களுடைய சாரத்த, வேதாந்த சாரத்த தான் தொகுத்து வழங்குனது தான் பகவத்கீதை. இது ஸ்மிருதி ஃபார்மேட்ல இருக்கு. தன்னுடைய நினைவுல இருந்து அவர் வந்து ஒரு கதை வடிவத்துல எழுதுறாரு. கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு இப்படியெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னு. கடவுள் கடவுளே வந்து அப்படியே சொன்னது உபனிஷத்து. கடவுள் பகவான் கிருஷ்ணன் மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல அமைக்கப்பட்டது பகவத்கீதை. கடவுளை பற்றி மனிதன் சொன்னது பிரம்மசூத்திரம். புரியுதா? வேதங்கள், உபனிஷத்துங்கிறதுல கடவுளே மனிதனுக்கு சொன்னது. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு டீச் பண்றாரு. கடவுள் மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல அமைக்கப்பட்டது பகவத்கீதை. பிரம்மசூத்திரா, வேதவியாசரே பிரம்மத்துக்கு சூத்திரா எழுதுறாரு. பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற சூத்திரங்களை எழுதுறாரு. அதுதான் பிரம்மசூத்திரா. இவ்வாறாக வந்து இந்த 3 புத்தகங்களையும் கான்ட்ரிபியூட் பண்ணது யாரும் இல்ல, வேதவியாசர் தான். அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த 3 புத்தகங்களும் தான் பிரஸ்தான திரயம், பிரதானமான 3 புத்தகங்கள். இந்த 3 புத்தகங்களை படித்தால் நீங்கள் ஞானம் அடைந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். நீங்க மேனுவல் கைடுன்னு கேட்டீங்களா, அது என்ன அப்படின்னா, வேதம் தான் மேனுவல் கைடு. அதை ஷார்ட் அவுட் பண்ணது தான். அந்த வேதத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் எடுத்து, முடிவுரையை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி, அதை வந்து உபனிஷத்துக்கள்னு கொடுத்தாரு. அதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணி பகவத்கீதைன்னு கொடுத்தாரு. அதையும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பிரம்மத்துக்கு சூத்திரம் எழுதினாரு. இது எல்லாமே தர்க்க நியாய பிரஸ்தானம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாதம், ஒவ்வொரு பிரஸ்தானமாக இதை சொல்லலாம். அப்ப நீங்க உபனிஷத்துனா ஸ்ருதி பிரஸ்தானம் ஆர் உபதேசம்னு சொல்லலாம். பிரம்ம சூத்திரங்கிறது நியாய பிரஸ்தானம் அல்லது யுக்தி பிரஸ்தானம் அல்லது சூத்திர பிரஸ்தானம் சொல்லலாம். ஏன்னா அது சூத்திரங்களா இருக்கும். பகவத்கீதை அப்படிங்கிறது ஸ்மிருதி பிரஸ்தானம், சாதன பிரஸ்தானம் இப்படி சொல்லலாம். புருஷார்த்த சதுஷ்டயா, தர்ம அர்த்த காம மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்பது 4 பகுதி. இந்த அறம், பொருள், இன்பம் என்பதை ஆழமாக, தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதனால், ஒரு 5 நிமிடம் நீங்க
எனி பிரேக், டீ, காஃபி ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோங்க. மீண்டும் நாம 6:05க்கு மறுபடியும் இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை நாம பயிலலாம். அப்பொழுது நீங்க ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.